ஸோ இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 திங்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிரமாதா, பிரமேயம், பிரமாணம், திரிபுட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நான் தூங்கும் பொழுது எப்படி இருக்கேன்? சுஷுப்தி அவஸ்தால திரிபுட்டி ரஹித பிரகாஷரூபேண அகம் அஸ்மி. பிரமாதாவும் இல்லை, ஏன்னா மைண்டோடு சேர்ந்தால் தான் பிரமாதா அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்போ மைண்டு தூங்கும் பொழுது நாட் அவைலபிள். மைண்டு நாட் அவைலபிள்ங்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸும் இப்போது நாட் அவைலபிள். பிரமேயமும் கிடையாது, அப்புறம் எந்த இந்திரியங்களும் கூட இப்போது ஃபங்க்ஷன் பண்ணாது. பிரமாணமும் கிடையாது, பிரமாத்தாவும் இல்லை. அதனால திரிபுட்டி ரஹித சைத்தன்ய ஸ்வரூபமாக நான் தூங்கும் பொழுது கண்டினியூ ஆகிறேன். நான் செல்ஃப் எவிடென்ட் சைத்தன்யம். இப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் என்ன ஆகிறது? நான் நோவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எனக்கு கிடைக்கிறது. ஏன் கிடைக்கிறது நோவருங்கிற ஸ்டேட்டஸ்? ஏன்னா முழிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் மைண்டு இப்போ ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ பிரகாசப்படுத்துறதுக்கான பொருள்கள் எல்லாம் இப்போ எனக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால இப்போது நோவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸும் எனக்கு கிடைக்கிறது. ஸோ ஜானாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியறது. அப்போது இந்த தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ் மூலமாக நான் நிறைய விஷயங்களுடைய அறிவு எனக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ் மூலமாக எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸோட அறிவு எனக்கு கிடைக்கிறது, ரைட்டு. பட் இதே தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ் மூலமாக நான் இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, அதை தான் சங்கரர் இங்கே புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மற்ற விஷயங்களை எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஒரு நோயிங் ப்ராசஸை அண்டர்கோ பண்ணணும். ஆனால் ஆத்மாவாகிய நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நோயிங் ப்ராசஸை நாம் அண்டர்கோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எப்படி ஒரு விஷயம் நமக்கு அறிவு ஆகிறது அப்படிங்கிற அந்த நோயிங் ப்ராசஸ் நமக்கு தெரியணும். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ நான் இங்கே பானை இருக்குது அப்படிங்கிற அறிவு எனக்கு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பானை பக்கமாக என்னோடய ஃபோக்கஸை திருப்பணும். அப்போ என்ன ஆகிறது? எப்படி போய் இது பானை அப்படின்னு என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறது? இப்போ நான் கண்ணால் அந்த பானையை பார்க்குறேன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கண் வழியாக அந்த தாட்டு ட்ராவல் பண்ணி அந்த பானை முழுக்க இப்போ தாட்டு வியாபிக்கும். எண்ணம்னு சொல்கிறோம்ல, எண்ணம் எப்படிப்பட்டது? ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக? சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதனால் ட்ராவல்லாம் பண்ண முடியும். அதுக்கு பர்வேசிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்தூலமாக இருக்கிற ஒரு பொருள்னால் அது எங்கே இருக்கோ அங்கேயே லொக்கேட்டட். ஆனால் சூக்ஷ்மமாக இருந்ததுன்னா அதுக்கு வியாபிக்கிற தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அப்போது நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், இப்போ பார்க்கறது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்ணு மூலமாக அந்த தாட்டு ட்ராவல் பண்ணி இந்த பானை முழுக்க அந்த தாட்டு இப்போது அந்த பானையை கவர் பண்ணும், என்வலப் பண்ணும். இப்போ பானையை தாட் கவர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், தாட் எந்த பார்ட்டை சேர்ந்தது? எதோடது ஆக்சுவலாக தாட் அப்படிங்கிறது? எண்ணம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்தக்கரணத்தை சேர்ந்தது இல்லையா? இப்போது அந்த சூரியன் கண்ணாடி எக்ஸாம்பிளை நாம் ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், வெறும் சூரியன் இருந்தாலும் ரூமை லைட்டப் பண்ண முடியாது, வெறும் கண்ணாடி இருந்தாலும் ரூமை லைட்டப் பண்ண முடியாது. சூரியன் அண்ட் கண்ணாடி காம்பினேஷனில் தான் ரூம் லைட்டப் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா? அப்போது வெறும் ஆத்மா மட்டும் இருந்தாலும் நம்மளால் இங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது.
வெறும் மைண்டு மட்டும் இருந்தாலும் நம்மளால் வந்து இங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மைண்டுக்கு அதுக்கு லைட்டு கிடையாது, கண்ணாடி மாதிரி அதுக்கு லைட் இல்லை. அப்போ எந்த காம்பினேஷனில் இங்கே இருக்கிற விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம்? ஆத்மா அண்ட் மைண்டு. ஆத்மாவும் மைண்டும் கம்பைன் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரணும்? சிதாபாசகா இப்போ ஏற்படணும் இல்லையா? ஏன்னா மைண்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளோட மைண்டுக்கு இருக்குது. அப்போது ஒரு சிதாபாசகா அங்கே வந்து ஃபார்ம் ஆகிறது. அந்த சிதாபாசகா தான் என்ன பண்ணுறதுன்னா இது பானை அப்படிங்கிற அறிவை எனக்கு ஏற்படுத்துறது. இப்போ இந்த சிதாபாசகா எங்கே இருக்கும்? எங்கெல்லாம் மைண்ட் இருக்கோ அங்கெல்லாம் அந்த சிதாபாசகா இப்போ இருக்கணும். இப்போ நான் இந்த பானையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால், இப்போ என் கண்ணு வழியே ஒரு தாட்டு போகிறதுன்னு சொன்னேனே, அந்த தாட்டில் சிதாபாசகா இருக்குமா இருக்காதா? ஏன்னா தாட்டு வந்து மைண்டுடைய போர்ஷன் இல்லையா? எங்கே மைண்ட் இருக்கோ அங்கே சிதாபாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தாட்லையும் சிதாபாசா இருக்கணும். அப்போது இந்த பானையை தாட்டும் கவர் பண்ணுறது, சிதாபாசகாவும் கவர் பண்ணுறது. அப்போ அந்த சிதாபாசகா கவர் பண்ணுறதுனால என்ன ஏற்படுறது அப்படின்னா இது பானை. ஏன்னா அது வந்து அதுதான் அந்த நோன் ஆக்குறது. இந்த பானையை வந்து இது பானை அப்படின்னு நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. ஸோ இந்த தாட்டு வந்து இந்த பானையை என்வலப் பண்ணுறத விருத்தி வியாப்தி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தாட்டுக்கு வந்து சான்ஸ்கிரிட்டில் விருத்தி அப்படின்னு பேர். வியாபிக்கிறதுனா என்ன அர்த்தம்? பரிவேடு பண்ணுறது, கவர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ விருத்தி வியாப்தி நடக்கிறது. அப்போ விருத்தி கூடவே என்னவும் இருக்கணும்? சிதாபாசகாவும் இருக்கணும். அப்போ சிதாபாசகாவும் இந்த பானையை வந்து பரிவேடு பண்ணுறது. சிதாபாசகாவுக்கு இன்னொரு பேர் பல அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால விருத்தி வியாப்தி பல வியாப்தி அப்படின்னு சொல்லுவோம். சிதாபாசகாவும் இந்த பானையை வந்து கவர் பண்ணுறது இல்லையா? அப்போ அதுக்கு பேர் பல வியாப்தி அப்படின்னு பேர். அப்போ அந்த பல வியாப்தி நடக்கிறதுனால நமக்கு வந்து அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுதான் வந்து எல்லா இடங்கள்லையும் எதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, திஸ் இஸ் தி நோயிங் ப்ராசஸ் இன்வால்வ். விருத்தி வியாப்தி பல வியாப்தி இது மூலமாக தான் நாம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்.